தற்போது கிடைக்கப்பெற்ற அண்மை செய்தி. வரும் பொங்கல் திருநாளில் நடைபெற இருக்கும் CA ஃபவுண்டேஷன் தேர்வுகளை ஒத்திவைக்க மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வரும் பொங்கல் திருநாளில் நடைபெற இருக்கும் CA ஃபவுண்டேஷன் தேர்வுகளை ஒத்திவைக்க வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். வரும் ஜனவரி 14 பிசினஸ் லாஸ், ஜனவரி 16 குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தேர்வுகள் நடைபெற உள்ளன. இதனை ஒத்திவைக்க கோரி மாணவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அது குறித்த செய்தியை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பொங்கல் திருநாளில் தேர்வுகளை வைத்துள்ளதால் மாணவர்கள், கல்வியாளர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தேர்வுகளை ஒத்திவைக்க கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தேர்வு தேதிகளை மாற்றுமாறு மத்திய அமைச்சருக்கும் ICAI தலைவருக்கும் MP சு வெங்கடேசன் கடிதம் எழுதியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக மதுரையிலிருந்து தருகிறார் செய்தியாளர் சல்மான். இப்ப பொங்கல் திருநாளில் தேர்வுகள் வேண்டாம், ஒத்திவைக்க வேண்டும், மாணவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தொடர்பாக கடிதமும் எழுதப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை சொல்லுங்க. சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய CA தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான CA ஃபவுண்டேஷன் தேர்வானது தமிழ்நாட்டில் பொங்கல் திருவிழாவான 14 மற்றும் உழவர் திருநாளான 16ஆம் தேதி ஆகிய தேதிகளில் வைக்கப்பட்டுள்ளதாக பல்வேறு மாணவர்களும் தகவல் அளித்துள்ளனர். ஏற்கனவே இந்த தேர்வை பொறுத்த மட்டிலும் இந்தியா முழுவதும் நடத்தப்படக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் 28 தேர்வு மையங்களில் இந்த CA ஃபவுண்டேஷன் தேர்வானது நடைபெற உள்ளது. இதற்காக விண்ணப்பித்துள்ள தேர்வர்களுடைய பெற்றோர்கள் பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். ஏனென்றால் 14ஆம் தேதி என்பது பொங்கல் திருவிழா, அதே போன்று 16ஆம் தேதி என்பது உழவர் திருவிழாவாக உள்ளது. இந்த நேரத்தில் இதுபோன்ற தேர்வு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தமிழர்கள் கொண்டாடக்கூடிய பிரதான ஒரு திருவிழாவாக இருக்கக்கூடிய நிலையில் இதுபோன்ற தேர்வுகள் வைப்பதால் மாணாக்கர்களும் பெற்றோர்களும் தேர்வுகளுக்கு தயாராவதும் தேர்வுகளுக்கு செல்வதும் கடும் சிரமம் ஏற்படும் எனவே தேர்வு தேதியை மாற்றி அமைக்க வேண்டும் என ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. 14ஆம் தேதி அந்த CA தேர்வில் ஃபவுண்டேஷன் தேர்வில் பிசினஸ் லாஸ் என்ற தேர்வும், அதே போன்று குவான்டிட்டி ஆப்டிடியூட் என்ற தேர்வாக சொல்லக்கூடிய பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போன்ற தேர்வுகள் 16ஆம் தேதியும் நடைபெறுகிறது. மாலை 2 மணி முதலாக 5 மணி வரைக்குமாக அந்த தேர்வு நடைபெறக்கூடிய நிலையில் இதுபோன்று இந்த முக்கிய பண்டிகைகளான பொங்கல் திருவிழா மற்றும் உழவர் திருநாளில் இதுபோன்று 2 தேர்வுகள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் உடனடியாக அந்த தேர்வு தேதிகளை தமிழகத்தில் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இது போன்ற ஒரு மத்திய நிதித்துறை அமைச்சருக்கும் ICAI தலைவருக்கும் கூட ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பண்டிகைகளை முக்கியத்துவம் அளிக்காமல் மத்திய அரசுடைய தேர்வுகள் இது போன்ற பண்டிகை காலங்களில் வைக்கப்படுவது என்பது ஒரு தமிழகத்தினுடைய அந்த பாரம்பரியமான விழாக்களை புறக்கணிப்பது போன்று உள்ளதாகவும், எனவே இது போன்ற தமிழகத்தினுடைய அதாவது ஒட்டுமொத்தமாக நாட்டில் கொண்டாடக்கூடிய கோழி பண்டிகை, அதே போன்று வட மாநிலங்களில் கொண்டாடப்படக்கூடிய கோழி மற்றும் துர்கா பூஜை போன்று தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையும் உழவர் திருநாளும் கொண்டாடப்படுகிறது. அந்த நாட்களில் இது போன்று தேர்வுகள் வைக்கப்படுவது என்பது பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் கடும் சிரமத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த 14 மற்றும் 16ஆம் தேதிகளில் வைக்கப்பட்டுள்ள இந்த CA தேர்வுகளுக்கான ஃபவுண்டேஷன் எக்ஸாம் தேதிகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்.